யார் வேணாலும் சைபர் செக்யூரிட்டி செலக்ட் பண்ணலாமா? இவங்களுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று கிடையாது. 8 டொமைனில் எதில் நீங்கள் போக போகிறீங்க? Azure சர்டிஃபிகேஷன், அதாவது AWS சர்டிஃபிகேஷன் படிப்பாங்க, டெவலப்மெண்ட் பைத்தன் கோர்ஸை படிப்பாங்க, ஜாவா போய் படிப்பாங்க, ஃபுல் ஸ்டாக் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சைபர் செக்யூரிட்டியில் வரணும்னு வாங்க. உங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. 3.5 மில்லியன் ஜாப்ஸ் இந்தியாவில் ஓப்பன் ஆக போகுது. யூ கேன் கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி வித் எனி டொமைன். இதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும்? ஏன்னா இப்போது ஃப்ரெஷர் கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஜாப்குள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு டொமைன்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. எவ்ரிடே யூ வில் பி லேர்னிங். 3 மந்த்தில் ஆரம்பித்து 1 இயர் வரைக்கும் கூட ஆகலாம். சைபர் செக்யூரிட்டியில் வரணும்னா 3 ஸ்கில்ஸ் ரொம்ப தெளிவாக, அதை வந்து நீங்கள் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோஸ் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது அவங்களுக்கு முன்னாடி நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஃபுல் ஸ்டாக்கோ, டேட்டா சயின்ஸோ, டெவாப்ஸோ, இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்குது. இதில் ஒன்று சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா நிறைய பேர் இந்த டொமைனை செலக்ட் பண்ணுறதே கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைமில் யார் வேணாலும் சைபர் செக்யூரிட்டி செலக்ட் பண்ணலாமா? இங்கே இவங்களுக்கு தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வரணும்னா 3 ஸ்கில்ஸ் ரொம்ப தெளிவாக, அதை வந்து நீங்கள் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோஸ் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. பேஸ்லைன் ஸ்கில்ஸ். பேஸ்லைன் அப்படின்னா ஒரு கிராஜுவேஷன். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கிராஜுவேஷன். பேஸ்லைன் அப்படின்னா எனக்கு ஒரு கிராஜுவேஷன், ஓகே நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோக்கஸ் ஏரியாஸ். ஸோ ஃபோக்கஸ் ஏரியாஸ் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பேஸ்லைனாக நான் ஒரு கம்ப்யூட்டரை படிச்சுட்டேன், ஆனால் நான் 8 டொமைன் சொன்னேன் தெரியுங்களா? 8 டொமைனில் எதில் நீங்கள் போக போகிறீங்க? அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் Azure சர்டிஃபிகேஷன், அதாவது AWS சர்டிஃபிகேஷன் படிப்பாங்க, டெவலப்மெண்ட் பைத்தன் கோர்ஸை படிப்பாங்க, ஜாவா போய் படிப்பாங்க, ஃபுல் ஸ்டாக் படிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சைபர் செக்யூரிட்டியில் வரணும்னு வாங்க. சரி, இதெல்லாம் படிச்சிங்க, உங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபோக்கஸ், உங்களுக்கு என்ன, எந்த டொமைனுக்குள்ளே போகணுங்கிற அந்த 8 டொமைன் ஸ்கில்ஸை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் க்ரூஷியல் ஸ்கில்ஸ். க்ரூஷியல் அப்படின்னா இந்த 8 டொமைனில் உள்ளே போகிறதுக்கு நான் என்ன கற்றுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஹேக் பண்ணணும் அப்படின்னா அப்போது வெப்சைட்டை ஹேக் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்கில்லை கற்றுக்கணும்? மொபைல் சிஸ்டம் ஹேக் பண்ணுறதுக்கு என்ன கற்றுக்கணும்? லேப்டாப்பை ஹேக் பண்ணுறதுக்கு என்ன கற்றுக்கணும்? அப்படி. ஸோ அது ரொம்ப க்ரூஷியல் ஸ்கில்ஸ். சரி, அப்படியே நான் வரேன், சரி நான் எனக்கு ஹேக்கிங்லாம் வேண்டாம், நான் வந்து டிஃபென்ஸில் இருக்கேன் அப்படின்னா சரி, சாக்குள்ளே செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். தென் சாக்குக்குள்ளே நீங்கள் என்ன கற்றுக்கணும்? இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸா, SIEM, அதாவது செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் இவெண்ட் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா நீங்கள் உங்கள் சிஸ்டமில் நடக்கிற எல்லாமே சாக்குக்கு தான் போகும். நீங்கள் கார்ப்பரேட்டில் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களாலுமே சாக்குக்கு போகும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நான் எப்படி க்ரூஷியலாக எடுத்துக்கணும்? ஸோ அதனால் யார் வேணாலும் சைபர் செக்யூரிட்டியில் போகலாம். ப்ரெஷர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனிஒன் கேன் கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி. இன்னும் 3.5 மில்லியன் ஜாப்ஸ் இந்தியாவில் ஓப்பன் ஆக போகுது சைபர் செக்யூரிட்டியில் மட்டும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் என்ன வேணாலும், உங்களுக்கு வந்து ஒரு சிலர் ப்ரோக்ராமிங் தெரியணுமான்னு கேட்பாங்க. ப்ரோக்ராமிங் எல்லாமே GRCக்குள்ளே போகலாம். ப்ரோக்ராமிங் தெரியாமையும் நீங்கள் நிறைய டொமைன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அதனால் யூ கேன் கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி வித் எனி டொமைன்ஸ். இன்னும் ஓவர் த பீரியடில் நம்ம சென்னையில் மேனுஃபேக்சர் பிளான்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேல்யூ எடுத்துக்கோங்க, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உள்ள இருக்குது. அப்புறம் டாடா எல்சி எடுத்துக்கோங்க, அவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு இப்போது IoTயில் ஜாப்ஸ் தேவைப்படுது. IoT இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேட்டிங் இருக்குது தெரியுங்களா? IoT சிஸ்டம்ஸு அதுக்கப்புறம் ஸ்காடா நெட்ஒர்க்ஸு. ஸோ அந்த ஸ்காடா நெட்ஒர்க்ஸ்க்கு இப்போ ஜாப் தேவைப்படுது. ஸோ அப்போது நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட் டொமைன். ஜாப் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும், ஆனால் நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போய் கேட்குற பர்சன் இதெல்லாம் ஒரு டொமைனான்னு சொன்னாங்கன்னா தென் ஹீ இஸ் நாட் ஒர்த். அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. பிகாஸ் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்கன்னா அவனுக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும், இல்லை அவன் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பான். மற்றபடி வாயில் வரது எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சஜஷன்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரவுண்ட் ஒர்க்கை இண்டிவிஜுவல் தான் பண்ணியாகணும். ஆஸ் அ ஃப்ரெஷர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணியாகணும். அதனால் எனிஒன் கேன் கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி. எப்படி வேணாலும் நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் வரலாம். அப்படின்னா நீங்கள் +2 என்னுடைய மார்க் எவ்வளோங்க? 581. ஐ கெட் இன் டு சைபர் செக்யூரிட்டி. இன்றைக்கி டாப் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ராடக்ட் செக்யூரிட்டி ஹெட்டாக இந்தியாவில் இருக்கேன், லீடாக இருக்கேன். ஸோ அதனால் அதை நம்ம வந்து பெருசாலாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன எஃபோர்ட் போடுறீங்க, இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல், அவ்வளோதான். யார் வேணாலும் படிக்கலாம், ஓகே. பட் இதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுக்கும்? ஏன்னா இப்போது ஃப்ரெஷர் கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஜாப்குள்ளே போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு க்யூரியாசிட்டி இதெல்லாம் இருக்கிறத தாண்டி ஃபைனான்ஷியலாக எனக்கு வந்து சேலரி வருமா இப்படின்றதான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ எவ்வளோ பீரியட் எடுக்கும்? ஸோ எங்கள் டைம் பீரியட்னு ஒன்றும் இல்லை ஜான். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 1% சொல்லுவேன். சிம்பிள். ஸோ தெர் இஸ் நோ டைம் பீரியட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டொமைனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. எவ்ரிடே யூ வில் பி லேர்னிங். அண்ட் சைபர் செக்யூரிட்டியில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா நான் அப்டேட்டட். ஸோ அதனால் ஃப்ரெஷர்ஸ் தான் நீங்கள் ஒரு மைண்ட் செட். அதான் ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொன்னால், ப்ராடாக வைங்க உங்கள் மைண்ட் செட்டு. நீங்கள் எதெல்லாம் உள்ளே போய் படிக்க முடியுமோ படிங்க.
நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்து டைம் பீரியட் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இனிஷியலாக உங்கள் டொமைனுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 months ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ப்ரிஃபரன்ஸ். அப்போ தான் நீங்கள் போக முடியும். மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸ் வர வர யூ வில் கிராஜுவலி க்ரோ. ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேஸ்லைன் ஸ்கில்ஸை வைங்க. ஒரு 3 மாதம் டைம் எடுங்க. எதுக்காக அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்காக. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஜாபில் போய் ஃபிட் ஆகுங்க. ஃபிட் ஆனதுக்கப்புறம் நான் டைம் ஃப்ரேம் அடுத்த 5 வருஷத்தில் நான் 10 லட்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி 1 கோடி சம்பாதிக்கிறாங்க வித்தின் 8 இயர்ஸ். ஓகே. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 50 லட்சம் சம்பாதிக்கிறாங்க வித்தின் 3 இயர்ஸ். ஸோ அங்கே சேலரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இங்கே இருக்காது. ஒருத்தரோட கேப்பபிலிட்டி பொறுத்து. எக்ஸாக்ட்லி. நீங்கள் யார்கிட்ட இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, என்ன ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, இந்த ஸ்கில்ஸை நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பொறுத்து, இந்த ஸ்கில்ஸை நான் எப்படி எக்யூப் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதனால் ஃப்ரெஷர் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்காங்க, அது வந்து அப் டு இண்டிவிஜுவல். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு நான் 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். எப்போனா ஓவர் த பீரியடில் 30-35 above வந்ததுக்கப்புறம். ஏன்னா நீங்கள் பேஸ்லைன் ஸ்ட்ராங் பண்ணணும். பேஸ்லைன் ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா முடியாது. ஸோ நீங்கள் 35 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலி வரும். அப்போ நீங்கள் 8 மணி நேரம் வேலை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பேஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்னும் மல்டிபிள் திங்ஸ் உங்களால் ஒரே நேரத்தில் எக்யூப் பண்ண முடியும். பட் இனிஷியலாக உங்களால் எக்யூப் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் நீங்கள் படிங்க. விச் இஸ் நான் உங்களை வந்து 18 மணி நேரமும் உட்காந்து படிங்க அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் டைம் பார்க்காம நீங்கள் உழைங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் கரெக்டாக வைங்க. தென் அதுவாக உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஒரு 3 months ஆரம்பித்து 1 year வரைக்கும் கூட ஆகலாம்.